ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு சைடிஷ் தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். அரைமுறி திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தேங்காயை ஜாரில் மாற்றிட்டேன். பச்சை மிளகா 1 உடச்சி சேர்த்துருக்கேன். தேவைன்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 4 ஸ்பூன், ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னி கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக போதும். தாளிசம் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு குத்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி தாளிசம் பண்ணதை சட்னியில் சேர்த்துட்டேன். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகாவுக்கு பதில் காஞ்ச மிளகா சேர்த்து கூட தேங்காய் சட்னி பண்ணலாம். கலர் ரெட் கலராக வரும். இஞ்சி சேர்க்காம புளி சேர்த்து கூட தேங்காய் சட்னி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி கெட்டி சட்னியாக வேணும்னா அரைச்சதில் அப்படி தாளிசம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கலையே சாப்பிடணும் போல் இருக்குது. குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.